நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் நேற்று சதீஷ்குமார் பேசுகிறேன். நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி பஜாஜ் கம்பெனியில் இருக்கக்கூடிய பல்சர் 150cc தான் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட்டு புது வண்டி தான். இந்த வண்டியில் கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட் என்னென்னா, ஒரு புது வண்டி தான், கிலோமீட்டர் கம்மி தான் ஓடிது, ஜாஸ்தி ஓடல, ஒரு 12,000 தான் ஓடி இருக்குது. இந்த மீட்ரு ஒர்க் ஆகலை. ஸோ இங்கே இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிளாக்காக இருக்கும், எந்த இதுவுமே ஒர்க் ஆகாது. இதுதான் ரீசனு. அவங்க சைடு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேட்டரி ஃபியூஸ் போயிருக்குது. எதனால் போச்சுன்றது தெரில. அப்புறம் ஃபியூஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க, இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இதான் ரீசனு. அடுத்தபடியாக பார்த்தோன்னா அந்த கட் ஆஃப் சுவிட்ச் ஒன்று ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ட்ரு பண்ணதுக்காக தான் அந்த பிரச்சனை வந்துச்சு இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா பிரிச்சுட்டு, ஸோ எங்களோட சுவிட்சஸ் சொல்லி பார்த்தோன்னா இப்போ நம்ம ரெகுலராக இருக்க லைன் மாதிரி லைன் செட் பண்ணியாச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா, இங்கே மீட்டரில் பார்த்தோன்னா இந்த கிளாக்கு, இந்த டைம் செட்டிங் இருக்கு இல்லையா, டைம் செட்டிங்கு, இந்த இதுவும் இது மட்டும் ஆன் ஆகும், கீழே செட்டு கிளாக்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாவே இங்கே வந்தால் மீட்டரும் டோட்டலாக பிளாக் ஆகிடும், எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி வருதுன்னும் போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த லெஃப்ட் சைட் சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இது ஒரு ரீசெட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ண மேலே டைமிங் எல்லாம் மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பிளாக்காக இருக்கும்போது இங்கே டைமிங் மாறும். ஸோ இந்த டைம் 3 இருக்குங்களா, இந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ண டைமிங் மாறும். அப்படி மாறுதுன்னும் போது நம்ம என்ன செய்யணும்னா டைம் செட் பண்ணணும். என்ன டைம் வேணுமோ அந்த டைம் செட்டப் பண்ணிவிட்டு, இப்போ நான் 3:11 செட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் டைம் கரெக்டாக செட் பண்ணல, 3:45 ஆக போகுது. இப்போ 3:11 கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஏஎம் பிஎம் செட் பண்ணிவிட்டு, இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இதை லாங் ப்ரெஸ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா மீட்ரு வந்து ரீசெட் ஆகிடும். அதாவது ப்ளூடூத் மீட்ரு உள்ள எல்லா மாடலுக்கும் இப்படி தான். இதை லாங் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த டிஸ்பிளே டோட்டலாக ஆன் ஆகிடும். ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஆன் ஆகிடும். இதுதான் ஒரு கூடுதலான ஒரு தகவல். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாத நண்பர்களுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.